டைரக்ட் ஆசிட் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணான்னா இது பேலன்ஸ் பிஹெச் பேலன்ஸ் இருக்குல்ல அது டிஸ்டர்ப்ட் ஆகும். நமக்கு டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல லெமன் அப்படியே அப்ளை பண்ணான்னா நல்லா இல்லை. லெமன் போட்டுட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே வெயிலில் போனீங்கன்னா இன்னும் டேன் ஆகிடுவீங்க. ஆயிலி ஸ்கின் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, அப்படியே க்ரீஸி இருக்குது ஸ்கின். அவங்களுக்கு நீங்கள் இன்னும் கர்ட் இஸ் க்ரீஸ் இருக்குல்ல, மில்க் இஸ் க்ரீஸ். ஸோ அது மேலே போட்டோன்னா இன்னும் ஆகும், பிளாக் ஆகிடும், இன்னும் ஜாஸ்தி பிம்பிள்ஸ் ஆகும், ஸ்கின் ஆயிலி ஆகும். ஸோ அவங்களுக்கு போடக்கூடாது. ஹேர் க்ரோத் திக் ஆகுதுன்னா பாடி இல்லை, அதுக்கு அர்த்தம் மீஷை வளர்றது மட்டும் கிடையாது, உங்கள் ஹார்மோன்ஸ். சப்போஸ் பிசிஓடிஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தலையில் முடி தின் ஆகும், பாடியில் திக் ஆகும். ஸோ கண்டிப்பாக யாருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்க ஸ்கேல்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும், ரேஷஸ் வரும். நெத்தி எப்போவுமே ஒரு புரி தான் இருக்கும், ஸ்கின் கிளியரே இருக்காது. நம்ம சின்ன வயசுலலாம் பிம்பிள்ஸ் வந்தால் உன்னை வந்து யாரோ சைட் அடிக்கிறாங்க. ஸோ டீன்ஸில் போத் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், பாடியில டெவலப்மெண்ட்டும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா, டாக்டர் தலத் சலீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லெமன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா மேம்? லெமன் ஸ்ட்ராங் இதுதாம்மா. இட் இஸ் அ சிட்ரஸ் ஃபுட் இருக்குது. டைரக்ட் ஸ்ட்ராங் ஆசிடிக்கும் இருக்குது. டைரக்ட் ஆசிட் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணான்னா இது பேலன்ஸ் பிஹெச் பேலன்ஸ் இருக்குல்ல அது டிஸ்டர்ப்ட் ஆகும். நமக்கு டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல லெமன் அப்படியே அப்ளை பண்ணானா நல்லா இல்லை. ஆனால் லெமனும் ஹனி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. ஹனின்னா ஹியூமெக்டன்ட்னா மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும், அதை ரிட்டைன் பண்ணும். ஸோ லெமனும் ஹனி, சப்போஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் டே வருது, பசங்களுக்கு ரொம்ப டேன் இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஹனி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் 3-4 ட்ராப்ஸ் லைம் போட்டுட்டு அதோடு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வைங்க, ஒரு 5 மினிட்ஸ் வைங்க, டேன் ரொம்ப பெட்டராக இருக்கும். லெமன் யூஸ் பண்ணலாம், ஆனால் காம்பினேஷனில் நேராக சும்மா லைம் அப்படி அப்ளை பண்ணனா நல்லா இல்லை. ஏன்னா அது விட்டமின் சி இருக்குது. அது லெமன் போட்டுட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே வெயிலில் போனீங்கன்னா இன்னும் டேன் ஆகிடுவீங்க. ஸோ விட்டமின் சி எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, ஃபேஸில் விட்டமின் சி போட்டானா சன்ஸ்க்ரீன் மஸ்ட், இல்லைன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும், இன்னும் ஃபேஸ் இதாகும், டார்க் ஆகும் சொல்லிட்டு. அதே மாதிரி லெமனும் விட்டமின் சி தான். விட்டமின் சி அது காரணம் தான் டைரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. காம்பினேஷனில் அப்ளை பண்ணான்னா அது மட்டும் இல்லை, குவான்டிட்டி. வென் வி சே ஆட் லைம்னா 2-3 ட்ராப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபுல் லைம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணனா அது 100% ஃபேஸ்க்கு நல்லா இல்லை. மேம் ஃபேஸ்க்கு சொல்லிட்டீங்க, ஃபுல் பாடி டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? இதே காம்பினேஷன் நல்லா இருக்குது. இந்த கஸ்தூரி மஞ்சள் லைம் இருக்குது, இன்னொன்று இருக்குது. நம்ம லைம் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த லைம் மேலே நம்ம கஸ்தூரி மஞ்சள் போடுவாங்க. யூஸ்வலி நக்கல்ஸில், எல்போஸில், அண்டர் ஆர்ம்ஸில் டார்க்னஸ் இருக்கும்ல, இது ரொம்ப காலத்துலேருந்து நம்ம சொல்லுவாங்க. லைம் தோலில் இது கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரப் பண்ணிங்கன்னா ஸ்லோலி இட் வில் ஃபேட் ஆஃப். ஓகே மேம். அது இல்லாமல் இப்போ வந்து பேக் போடும் போதெல்லாம் வந்து மில்க்கும் தயிரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அது எந்தெந்த ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணலாம் மேம், எந்தெந்த ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது? ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணனா காமன் சென்ஸ் அதோடு யோசிக்கணும், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தருக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, அப்படியே க்ரீஸி இருக்குது ஸ்கின், அவங்களுக்கு நீங்கள் இன்னும் கர்ட் இஸ் க்ரீஸ் இருக்குல்ல, மில்க் இஸ் க்ரீஸ். ஸோ அது மேலே போட்டோன்னா இன்னும் ஆகும், பிளாக் ஆகிடும், இன்னும் ஜாஸ்தி பிம்பிள்ஸ் ஆகும், ஸ்கின் ஆயிலி ஆகும். ஸோ அவங்களுக்கு போடக்கூடாது. ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரை இருக்க ஸ்கின், ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் அந்த கர்டை அந்த பேக்ஸில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, மாய்ஸ்சரைசிங் பேக்ஸில் கர்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணனா 100% ரிலீஃப் இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும். ஸோ எப்போவுமே எவ்ரிதிங் டஸ் நாட் கோ ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருந்தால், உங்கள் ஃபுட் இருந்துச்சுன்னா, இன்னும் இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். நம்ம யுனானியில் என்ன சொல்லுவாங்க, பாடிக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு டெம்பரமெண்ட் இருக்குது, ஹாட் டெம்பரமெண்ட், கோல்ட் டெம்பரமெண்ட். அதே மாதிரி ஃபுட் இருக்குல்ல, ஃபுட்டுக்கும் டெம்பரமெண்ட் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, இது ரொம்ப சூடாக இருக்குது, இந்த ரொம்ப காரம் சாப்பிட்டானா பாடி ஹீட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் டெம்பரமெண்ட் பார்த்துட்டு உங்கள் ஃபுட்டும் உங்கள் டெய்லி யூஸ்க்கு ரூட்டீனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணானா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இந்த யோகர்ட், தட் இஸ் தயிர், மில்க்கு ஆயிலி ஸ்கின்க்கு, பிம்பிள் ஸ்கின்க்கு, ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ரொக்கேஷியாவுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு அப்ளை பண்ணக்கூடாது.
ஓகே மேம். அது போல் ஸ்கின்ல வந்து பொண்ணுங்களுக்கெல்லாம் மீசை வளருது மேம். அது வந்து அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? திருப்பி ரிமூவ் பண்ணாலுமே திருப்பி வளருமா? வளராமல் இருக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? தீபிகா, முதல்ல சொன்னேன், இப்போ சொல்றேன். என்னன்னா, உங்களுக்கு அந்த ஹேர் growth திக் ஆகுதுன்னா பாடி இல்ல. அதுக்கு அர்த்தம் மீசை வளர்றது மட்டும் கிடையாது. உங்க ஹார்மோன்ஸ், ஓகே. பிசிஓடிஎஸ், உங்க லைஃப் ஸ்டைல், ஸ்டாக்னன்ட் லைஃப் ஸ்டைல், அந்த ஓவர் ஈட்டிங், வெயிட் ஜாஸ்தி ஆகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அதில். ஸோ இது ஹேர் இஸ் ஒன்லி அ சிம்டம். தலையில் இருந்துச்சுன்னா, மீஷல் இருந்தால், பியர்டில் இருந்தால், இது சிம்டம் தான். நீங்கள் அதை பார்க்கணும். நான் சும்மா போய் வேக்ஸ் பண்ணிட்டு வரேன், ஷேவ் பண்ணுறேன், லேசர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணலன்னா இது கண்டிப்பாக திருப்பி வரும். நீங்கள் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு, உங்களுக்கு பிசிஓடிஎஸ்க்கு பிசிஓடிஎஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இது சரியாகும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சரியாகும் மேம். நார்மலாக நம்ம ஷேவ் பண்ணாதான் அதுக்கு வந்து சொல்யூஷன் நம்மளால திருப்பி வளரும். திருப்பி 100% திருப்பி வளரும். அந்த பிசிஓடிஎஸ்க்கு நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு கரெக்டாக அவங்க வெயிட்க்கு என்ன இருக்கும், அந்த பீரியட்ஸ் நார்மல் இருக்காது. அந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பீரியட்ஸ் நார்மல் இருக்காது. இன்னொன்று சொல்கிறேன்னா, சப்போஸ் பிசிஓடிஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தலையில் முடி தின் ஆகும், பாடியில் திக் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, நம்ம ஹேர் சடன்லி திக் ஆகுது, பாடியில் மீசை வளருது, இந்த பியர்டில் ஹேர் வருது, இந்த சைட் லாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹேர் தின் ஆகுது, ஹேர் ஃபால் இருக்குன்னா இது ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் முதல்ல போய் பார்க்கணுன்னா உங்கள் பீரியட்ஸு, உங்கள் லைஃப் ஸ்டைல், 1 hour வாக்கிங், வெயிட் ரிடியூஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ். இப்போது பசங்களுக்கு +2 பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த டைமில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வருது. 10th +2 லெவலில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாக பண்ணணும், கரெக்ட் டைமில் தூங்குனீங்க, 100% உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பெட்டர் இருக்கும். ஓகே மேம். அது போல் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் ஃபேஸில் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க மேம். அதுக்கான ரீசன் என்ன? அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்? டேண்ட்ரஃப், சாதாரண டேண்ட்ரஃப் ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதில் ஃபேஸில் எஃபெக்ட் ஆகாது. ஆனால் நம்ம ஸ்கேல்பில் ஒரு ஃபங்கஸ் இருக்குது, மெலிசியா சொல்லுவாங்க. அந்த ஃபங்கஸ்னால் யூஸ்வலி நமக்கு ஒரு பிஹெச் பேலன்ஸ் இருக்கும் ஸ்கேல்பில். டியூ டு த என்வைரன்மெண்டல் ஃபேக்டர் சில பேருக்கு அந்த ப்ரோன் இருப்பாங்க. சில பேர் இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ஜிம் போயிட்டு வராங்க, ஆனால் ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஜிம் போயிட்டு வாரத்தில் ஒரு 3 வாட்டி தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் அந்த ஸ்வெட்டு, பொல்யூஷன், அந்த ஆயில் செக்ரீஷன் எல்லாம் சேர்த்து இட் வில் பிகம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவாங்கல்ல, ஷவரில் தானே பண்ணுவாங்க. ஷவர் இருந்துச்சுன்னா, இல்லை மக்கும் சொல்லுங்களேன், தண்ணி இப்படி வரும், நம்ம ஹேர் பெண்ட் டவுன் பண்ணிட்டு we will wash like this. So water will fall on the elevated areas. அந்த elevated areasல fall ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் கூட வரும். அதில் ஃபங்கல் ஸ்போர்ஸ் வந்துச்சுன்னா it will irritate your skin, it will cause pimples, it will cause irritation. ஸோ கண்டிப்பாக யாருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்க ஸ்கேல்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும், ரேஷஸ் வரும், நெத்தி எப்போவுமே ஒரு புரி தான் இருக்கும், ஸ்கின் கிளியரே இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா you can understand that it is because of your dandruff. ஆமாம். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் மேம்? இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா, நீங்கள் ஸ்கேல்ப் க்ளீனாக வைக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஷவரில் வாஷ் பண்ணும்போது லெட் த வாட்டர் கம் ஃப்ரம் பேக். அப்போ நீங்கள் தலை இப்படி பேக் சைடில் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இட் வில் கோ பேக்வர்டு. சில டைம் உங்களுக்கு ஹேண்ட்ஸில், பேக்கில் உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வரலாம், ஆக்னே மாதிரி வரலாம். ஆனால் தட் வி கேன் டேக் கேர். அட்லீஸ்ட் ஃபேஸும் ஸ்கின் பெட்டர் இருக்கும். உங்கள் டேண்ட்ரஃப்க்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில்ஸ் வருது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வருது, அது யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட் டேஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் கீட்டகனோசால் ஷாம்பூவில் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கேல்ப் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ரெண்டாவதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தயிர். கர்ட் ரியலி ஒர்க்ஸ் வெல். வாரத்தில் ஒரு வாட்டி ஸ்கேல்பில் தயிர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃபும் வரத்துக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும், ஸ்கேல்ப்பும் நல்லா இருக்கும், இச்சிங்கும் வராது. மேம் அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலலாம் பிம்பிள்ஸ் வந்தால் உன்னை வந்து யாரோ சைட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மித்து இருக்குது மேம். உண்மையிலே பிம்பிள்ஸ் எதனால வருது மேம்? பிம்பிள்ஸ்னால் டீனேஜ் இஸ் டீன் சொல்லுவாங்கல்ல, 13 to 19 இஸ் அ டீனேஜ். ஓகே, அந்த டைமில் பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கனால ஸ்கின்லவும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் தான் என்ன இருக்கும், பிம்பிள்ஸ் வரும். ஆனால் அது கூட சைக்கலாஜிக்கல், நமக்கு வெல்பீயிங், சைக்கலாஜிக்கலி நம்ம க்ரோ ஆகிடுவாங்க. ஒரு பாய்ஸில் கேர்ள்ஸ்க்கு அட்ராக்ஷன் இருக்கும், கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த டீனேஜ் தானே சொல்லுவாங்க, அந்த டிஃபிகல்ட் ஏஜ். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு அந்த என்னது பிம்பிள்ஸும் இருக்கும், அந்த டைமில் அந்த சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த கம்பைன் பண்ணிட்டு தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, ஓகே உங்களுக்கு சைட் அடிச்சானா பிம்பிள்ஸ் வரும். ஆனால்
அர்த்தம் என்னன்னா the child is in the teens. So teensல both psychological developmentடும் இருக்கும் bodily developmentடும் ஓகே இருக்கும். மேம். பிம்பிள்ஸ் வந்தா ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன மேம் பண்ணலாம் பேசிக்கா? ப்ரிவென்சிவ் நம்ம ஒரு ஏஜோடு பார்க்கலாம். இப்போ டீனேஜில் வந்தானா கண்டிப்பாக வந்து தான் ஆகும். ஏன்னா இட் இஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும், மெயினாக ஃபர்ஸ்ட்டு வி ஹாவ் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், அட்லீஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே. வை வி சொன்னான்னா நம்ம பாடியில் ஃபுல் மார்பிட் மேட்டர் இந்த பாடி க்ளீன் ஆகணும்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இஸ் ஸ்கின்னும் இருக்கா இல்லையா? ஸோ நிறைய தண்ணி குடிச்சானா பாடி க்ளீனாக இருக்கும். நமக்கு இது ஸ்வெட்டிங் வரும்போது ஸ்வெட் கூட அந்த சபிஷியஸ் செக்ரீஷன் இருக்கணும். அது இட் வில் நாட் கிளாக் த போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகாது. அப்போ என்ன இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ ஒரு 3-4 times ஒரு நாளில் வாஷ் பண்ணனா ஆயில் அக்யூமுலேஷன் இருக்காது. யூஸ்வலி டீனேஜ் பாய்ஸ் மேக்ஸிமம், கேர்ள்ஸ் அது ஓரளவுக்கு தே கீப் தேர் ஸ்கின் க்ளீன். பாய்ஸ் யூஸ்வலி மார்னிங் வாஷ் பண்ணனா அதுக்கப்புறம் நைட் பண்ணணும், இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு டேக் பாத் எவ்ரி டே. ஐம் டாக்கிங் அபவுட் டீனேஜ் சில்ட்ரன். ட்வைஸ் மார்னிங் அண்ட் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அப்புறம் திருப்பி பாடி பாத் பண்ணணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ஃபேஸ் அப்போ கொஞ்சம் தண்ணி பார்த்தானா வாஷ் பண்ணணும், சோப்பு போடணும் அப்படி அவசியம் கிடையாது. தண்ணி இருந்தாலும் அந்த ஆயிலி செக்ரீஷன் நம்ம க்ளீன் பண்ணணும். இன்னொன்று இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அப்போது நமக்கு ஒரு டெம்டிங் இருக்கும். நான் அதை பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணுவேன், இது பண்ணுவேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். பிம்பிளுக்கு ஒரு வயசுனா 15 days to 20 days வந்துச்சுன்னா அப்படியே அந்த 20 daysல போயிடும். அவளுக்கு இது இட் வில் நாட் லீவ் அ மார்க். ஆனால் நம்ம வேணுமே அது நகத்தில் அதை டச் பண்ணான்னா நகத்தில் பாக்டீரியா இருக்குது, அதெல்லாம் இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அண்ட் தட் காசஸ் த மார்க்ஸ். ஸோ அந்த பிம்பிள்ஸ் அசிங்கமாக இருக்காது, ஆனால் பிம்பிள் மார்க்ஸ் அசிங்கமாக இருக்கும். அந்த பிம்பிள் மார்க் நம்ம அப்படி பண்ணி பிம்பிள் மார்க் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? சினமன் அண்ட் ஹனி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ். நான் உங்களுக்கு பெரிய ஆயின்ட்மெண்ட்ஸ் பெரிய சொல்லலை. நார்மல் நீங்கள் ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னா ஹனியும் சின்னமன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிங்கன்னா இட் ஷ்ரிங்க்கும் ஆகும். அதே மாதிரி அதில் உங்களுக்கு மார்க்கும் இருக்காது. ஓகே மேம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்? மார்னிங் ரொட்டீன் என்ன, நைட் ரொட்டீன் என்ன மேம்? மார்னிங் நைட் கண்டிப்பாக பண்ண தான் ஆகணும். நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா வெளியிலேருந்து வந்துட்டு அப்புறம் அந்த டஸ்ட் இருக்கும், ஆயில் இருக்கும், எல்லா இது பொல்யூஷன் இருக்கும், வாஷ் பண்ண தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா ஒரு 3-4 times பண்ணால் இந்த ஆயில் கொஞ்சம் கம்மியாகும். ட்ரை ஸ்கின் இருந்தால் அவ்வளோ ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வி ஆர் ரிமூவிங் த ஆயில். ஸோ உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரை இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ரூட்டீன் ஃபாலோ பண்ணணும்னா ரூட்டீன் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஹேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ரூட்டீன் அடாப்ட் பண்ணுங்கள். ஓகே மேம். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து 3 step ஸ்கின் கேர் ரொட்டீன், 5 step ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்கிறாங்க. பேசிக்காக இது பண்ணால் போதும், அவ்வளோ பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன நீங்கள் மேம் சொல்லுவீங்க? கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீன் மஸ்ட். நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணனா பசங்களுக்கு நல்லது. சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணலாம். பேபிஸ்க்கு சின்ன பசங்க 2-3 years சொல்லலைன்னா வெளியே போகிறாங்க, விளையாடுறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கே சன்ஸ்க்ரீன்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணனா ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இந்த ரேஸில் எல்லாம் அவங்க ஸ்கின்க்கு சேவ் பண்ணலாம். அவங்க கலர் நல்லா இருக்கும் அண்ட் ஸ்கின்னும் நல்லா இருக்கும். மேம் அதே மாதிரி சன்ஸ்க்ரீனை வந்து ரீஅப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க மேம். அது கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணணுமா இல்லை ஒன்ஸ் அப்ளை பண்ணால் போதுமா 2 பேர்ட்டே? எந்த சுச்சுவேஷன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, காலைல ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்க, தேவையில்லை திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, போகும்போது போட்டீங்க, திருப்பி நீங்கள் வெளியில் போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஆகணும். ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, ஒரு வாட்டி அப்ளை பண்ணீங்க, இன்னும் ஒரு 1 hour 2 hour நீங்கள் பூலில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ சன்ஸ்க்ரீன் ஒரு வாட்டி போட்டோன்னா ஒரு 3-4 hours தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சன் எக்ஸ்போஜர் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணாலும் நல்லது. நிறைய கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. திருப்பியும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.